ஆணவ படுகொலைகள் தொடர்பான நடவடிக்கையில் அரசின் நிலைப்பாட்டிலிருந்து கூட்டணி கட்சிகள் சற்று மாறுபட்டு நிற்கின்றன. மாநில அரசு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உறுதியாக உள்ளன. நெல்லையில் நடந்த ஆணவ படுகொலை அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதிக்க சாதி வெறியாட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறையில் தனியாக நுண்ணறிவு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் முன்வைப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை இந்திய சட்ட ஆணையம் வடிவமைத்து பல ஆண்டுகளாகியும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை மாநில அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் 2014ஆம் ஆண்டே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை அந்த கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இன்று வரை அந்த சட்ட மசோதாவை சட்டமாக்காமல் பாரதிய ஜனதா அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் இதுபோன்ற குற்றங்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னர் பேரவையில் பேசியதை நினைவு கூர்ந்துள்ளார். என்றாலும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனி சட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்தாலே இந்த பிரச்சினைக்கு தீர்வு வரும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தென் மாநிலங்களில் தொடரும் சாதிய வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார்.